ரோமர் 11வது அதிகாரம் 12வது வசனம் வாசித்து நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவங்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய். Now if their fall is riches for the world and their failure riches for the Gentiles, how much more their fullness. யாரை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதுனா யூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. யூதர்கள் தவறு செஞ்சது உலகத்துக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறதா, யூதர்கள் குறைவுபட்டது உலகத்துக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறதா. அப்போது யூதர்கள் ஒழுங்காக இருந்தால் அது எவ்வளவு நிறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு பவுல் இங்கே எழுதுறாரு. ஏன் இதை இங்கே எழுதுறாருன்னா, யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை அவங்க என்ன பண்ணாங்க, புறக்கணித்தார்கள். இயேசுவை புறக்கணித்ததுனால ஃபஸ்ட்டு யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்கணும், அதுக்கப்புறம் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்திருக்கணும். ஆனால் யூதர்கள் இயேசுவை புறக்கணித்ததுனால ஃபஸ்ட்டு யாருக்கு ரட்சிப்பு வந்துருச்சு? புறஜாதிகளுக்கு ஃபஸ்ட்டு நிறைய பேர் புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. யூதர்களில் கொஞ்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இப்போ புறஜாதி மக்கள், அதாவது இயேசு ஏற்றுக்கொள்ளாத அந்நிய மக்கள், அதாவது யூதர் அல்லாத நிறைய மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு யூதர்கள் எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறம் புறஜாதிகள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனால் இவங்க ஆண்டவருடைய பிளான்ல போகாமல் தப்பு பண்ணிட்டாங்களாம். ஆனால் அந்த தப்பை கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், ஐஸ்வர்யமாக மாற்றிட்டாராம். சொல்லுங்க, அவர்கள் செய்த தவறை ஆண்டவர் என்னவா மாற்றிட்டாரு? ஐஸ்வர்யமாக மாற்றிட்டார். அதாவது நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி விட்டார். இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள்லையும் நீங்கள் கரெக்டாக தான் வாழ்ந்தீங்களா அப்படின்னு உங்களை ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நிறையா சூழ்நிலைகளில் நீங்கள் கரெக்டாக வாழ்ந்திருக்க மாட்டீங்க. தவறான முடிவுகள் எடுத்திருப்பீங்க, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சு செஞ்சுருப்பீங்களன்னா தெரியாமல் செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீ செஞ்ச தவறுகள் எல்லாவற்றையும் நான் இந்த உலகத்துக்கு ஐஸ்வர்யமாய் மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்கள், நான் செஞ்ச எல்லா தவறுகளையும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஐஸ்வர்யமாய் மாற்றப் போகிறார். அப்போ தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா பிரதர் அப்படின்னு கேட்டால், தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக ஆண்டவர் இதை உங்கள்கிட்ட சொல்லலை. இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறை நினச்சி நீ கவலைப்படாத. அந்த தவறுகளின் விளைவுகள் மோசமாக மாறும்னு நீ நினைக்கிற, ஆனால் அந்த தவறுகளின் விளைவை நான் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவேன்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் போன வாரம் யோனா வாசித்தேன். யோனா வாசிக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்னோட பேசினார். ஆனால் அதில் இருக்கிற ரெவலேஷன்ஸை நான் உங்கள்கிட்ட தான் டைரெக்டாக நான் ஷேர் பண்ணுறேன். யோனாவுடைய வாழ்க்கையில் யோனா பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால், அவர் பர்ஃபெக்டாக நடந்துக்கலை. ஆனால் அவர் பர்ஃபெக்டாக நடந்துக்காத விஷயத்தை வச்சே ஆண்டவர் அவருடைய சால்வேஷனுக்கான பிளானை என்ன பண்ணார், கொண்டு போனார். யோனா 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். அவங்க ரொம்ப தப்பு செய்கிறாங்க, ரொம்ப பாவம் செய்கிறாங்க, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்துக்கு வந்துருச்சு, அந்த அளவுக்கு அவங்க தப்பு செய்கிறாங்க. அந்த சின்னுடைய லெவல் ஓவர் டோஸ் ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதனால அவர்களுக்கு விரோதமாய் எப்படி பிரசங்கம் பண்ண சொல்றாரு, விரோதமாய் என்ன பண்ணு பிரசங்கி அப்படின்றாரு. இப்போ அவர்களுக்கு விரோதமாய் யோனா போய் பிரசங்கிச்சா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்? விரோதமாய்னா கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார். நீங்க செஞ்ச பாவங்கள்லாம் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு, இனிமேல் கர்த்தர் வெயிட் பண்ண மாட்டாரு, அவ்வளோதான், அவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவார் அப்படின்னு போய் பிரசங்கின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ யோனா என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான். இப்போ யோனாவுக்கு போய் சொல்லுனா சொல்லலாம்ல, இதுல என்ன இருக்கு? போய் என்ன பண்ணலாம்? எங்க போக சொல்றாரு? அவனை நினிவேவுக்கு போக சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்றான்?
தர்ஷிஷுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற ஒரு கப்பலில் போய் காசு கொடுத்து ஏறுறான். அந்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணால் என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் மேட்ரு என்னன்னா, நீங்கள் நினிவேவுக்கு போய் யாராவது ஒருத்தர் கடவுள் உங்களை அழிக்க போகிறாரு, நீங்கள் செஞ்ச பாவம் உங்களை வந்து என்ன பண்ணிடுச்சு, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு யாராவது போய் சொன்னான்னா, நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொன்னால் கூட, கடவுள்லாம் சொல்ல தேவையில்லை, நீங்கள் செய்கிறது தப்புப்பா அப்படின்னு சொன்னால் கூட நினிவேல இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து சொன்னவனை அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவனை கொன்றுவாங்க. அவன் உயிரோடு இருக்க மாட்டான். அவனை எல்லா ஜனங்களும் சேர்ந்து கொலை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தப்புன்னு நீ செய்கிறது தப்புன்னு சொன்னால் பிடிக்காது. அவங்க வந்து ஆள் பலம் மற்றும் பண பலம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. எவனோ ஒருத்தன் வந்து சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் வந்து நீ பண்ணுறது தப்பு, இதை செய்யாதன்னு சொன்னால் நாங்கள் நிப்பாட்டிடுவோமா அப்படின்னு அவனை கொண்டுட்டு அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி மக்கள். இப்போது யோனா என்னன்னா, உயிருக்கு பயந்து ஓடுறாரு. நினிவேக்கு போனா நம்ம போய் பிரசங்கம் பண்ணா உயிருக்கு பயந்து ஓடுறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா யோனா வந்து உயிருக்கு பயந்து ஓடலை. இது தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். யோனா வந்து என்ன பண்றாரு, கப்பல்ல போறாரு. போகும்போது 4ஆம் வசனம் பாருங்க. கப்பல்ல போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அது நடக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் யோனா உயிருக்கு பயப்படுறவரே கிடையாது என்பதை. 4ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அந்த கொந்தளிப்பு எப்படி இருக்குன்னா, கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க, அந்த கப்பல் உடைஞ்சு போற அளவுக்கு கொந்தளிப்பு அனுப்புறாரு ஆண்டவர். ஆனா 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இந்த யோனாவுக்கு மரண பயம் அப்படிலாம் கிடையாது. நினிவேவுக்கு போனா நம்மளை கொன்றுவாங்க, நம்ம சொன்னா அவங்க வந்து நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ற மரண பயத்துலலாம் யோனா அங்க போல. யோனாக்கு என்ன பயம் தெரியுமா? இந்த யோனா புத்தகத்தை நீங்க வாசிச்சு முடிச்சா உங்களுக்கு தெரியும், கடைசியில் அந்த வசனம் வரும். யோனாவுக்கு வந்து தன் உயிர் போயிரும் அப்படின்ற பயமே கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க, கப்பல் உடஞ்சு போற அளவுக்கு புயல் வருது. எல்லாரும் பயந்து தன் தன் தேவனை வணங்குறாங்க. ஆனா யோனா என்ன பண்றாரு, யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை, நார்மல் நித்திரை கிடையாது, அயர்ந்த நித்திரை, நல்லா டீப் ஸ்லீப்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா யோனாவுக்கு தெரியும், என்னுடைய உயிரை கடவுள் எடுக்க விட மாட்டார். சொல்லுங்க, என்னுடைய உயிரை கடவுள் எடுக்க விட மாட்டார். உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் நீங்க இந்த பூமியிலிருந்து போக மாட்டீங்க. எவ்வளோ பெரிய நிலநடுக்கமோ இல்லை வந்து சுனாமியோ சூறாவளியோ இயற்கை பேரழிவோ இல்லை ஆக்சிடென்ட்டோ எது நடந்தாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை உயிரோட அவர் காப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், எது வந்தாலும் உங்களோட உயிரை ஆண்டவர் போக மாட்டார். உங்கள் மேலே ஒரு ஸ்கிராட்ச் உழுக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கான நோக்கம், உங்களுக்கான திட்டம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. இப்போ யோனாவுக்கு உயிர் மேலே பயம் இல்லைன்னா ஏன் நினிவேக்கு போகலை அப்படின்னா, யோனாவுக்கு இவன் உயிர் போயிருமோ அப்படின்ற பயத்தினாலலாம் அவன் வந்து நினிவேக்கு போகாமல் இல்லை. நினிவேக்கு போய் இவன் பிரசங்கம் பண்ணால் ஆண்டவர் என்னை பாதுகாத்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யோனாக்கு இருக்கு. ஆனால் யோனாவுடைய ஹார்ட்டோட இன்டென்ஷன் என்னன்னா, 3ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை. இப்போ வந்து யோனா வந்து என்ன பண்ணிட்டாரு, நினிவேக்கு வந்துட்டாரு. நினிவேக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் இந்த 3ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. வாசிக்கிறேன் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1 வசனம் போடுங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இப்போ யோனா நினிவேவுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமும் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ யோனா போய் நினிவேக்கு விரோதமாய் தைரியமாய் பிரசங்கிக்கிறார். 3ஆம் வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமாய் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தின் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இன்னும் 40 நாள்ல என்ன ஆயிரும், நினிவே வந்து கவிழ்க்கப்பட்டு போயிடும். டோட்டல் நினிவே ஆண்டவர் என்ன பண்றாரு, அழிக்க போகிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு.
6ஆம் வசனம், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் பாருங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறி சொன்னான். இப்போ இந்த ராஜாவுக்கு யோனா என்ன சொன்னா, நீ 40 நாள்ல என்ன ஆயிரும், மொத்த நகரத்தையும் ஆண்டவர் அழிச்சிருவாரு, உங்க பாவம் ஒரு லெவலுக்கு மேல தாண்டிருச்சு அப்படின்னு யோனா பிரசங்கம் பண்ணியிருக்காரு. யோனா இந்த பிரசங்கத்துல, அவனுடைய பிரசங்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யோனாவோட பிரசங்கத்துல நினிவே இப்படி 40 நாள்ல அழிய போது, நீங்க மன்னிப்பு கேளுங்க, நீங்க மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருவாரு அப்படின்னு யோனா சொல்லவே இல்லை. யோனா சொன்ன ஒரே மேட்ரு, உங்க பாவம் ஓவர் ஆயிருச்சு, 40 நாள்ல ஆண்டவர் உங்களை அழிக்க போறாரு, இதை மட்டும்தான் யோனா சொன்னாரு. ஆனா யோனாவுக்கு ஒரு மேட்ரு தெரியும், இவங்க மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்ற மேட்ரு தெரியும். யோனா நினைச்சா அதை சொல்லியிருக்கலாம், ஆனா யோனா என்ன பண்ணல, அதை வேணும்னே சொல்லல. 4ஆம் வசனம் பாருங்க, 3:10 அதிகாரம் 10ஆம் வசனம் போடுங்க. இப்போ அந்த ராஜா சொல்ல கேட்டு, ராஜா சொல்றாருல, யாருக்கு தெரியும், கர்த்தர் மன்னிச்சாலும் மன்னிப்பார் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாங்க. அவங்க பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புறாங்க. 10, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்போ ஆண்டவர் செய்வேன் அப்படின்னு சொன்ன காரியத்தை செய்யாமல் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், மனஸ்தாபப்பட்டு அந்த காரியத்தை செய்யாம போயிட்டாரு. இப்போ 4ஆவது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. 4ஆவது அதிகாரம் 1 வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் தாமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனசாவப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போ ஆண்டவர் அவனை ஃபர்ஸ்ட் சீன்ல கூப்பிட்டு நீ நினிவேக்கு போய் அறிவின்னு சொல்லும் போதே யோனாவுக்கு ஒரு மேட்டர் தெரியும், அவங்க மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, அவங்கள மன்னிச்சு விட்டுருவாரு. இப்போ யோனாவுக்கு தான் உயிர் போயிருன்ற பயம் இல்லை, ஏன்னா சர்வ வல்ல தேவனுடைய தீர்க்கதரிசி நான், என்ன யாராலையும் டச் பண்ண முடியாதுன்ற தைரியம் யோனாவுக்கு இருக்கு. தன்னுடைய உயிர் போயிருன்ற பயத்துல அவர் நினிவேவுக்கு போகாம தர்ஷிஷுக்கு போனாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால யோனா போல, நான் எங்கிட்டுனாலும் நல்லா இருந்துருவேன், ஏன்னா நான் தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனா தப்பு பண்ண அவங்க எப்படி இருக்கக்கூடாது, நல்லாவே இருக்கக்கூடாது. அவங்க பாவம் ஓவர் ஆயிடுச்சு, அவங்க நிச்சயமா அழிஞ்சுதான் போகணுன்றதுல யோனா ஒரே குறிக்கோளா இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, நினிவேவுக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு போனார். அவர் நினிவேவுக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு போனத வேதம் எப்படி சொல்லுதுன்னா, எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. அவர் நினிவேவுக்கு போகாம தர்ஷிஷுக்கு போனார்ல, அதை பைபிள் எப்படி நோட் பண்ணுதுன்னு பாருங்க. 2ஆம் வசனம், 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து. என்ன நோட் பண்றாங்க, நினிவேவுக்கு போகாம தர்ஷிஷுக்கு போறத பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அப்படின்னு சொல்லுது. திரும்ப பாருங்க, அந்த வார்த்தை திரும்ப வரும். எங்க வருதுன்னா 10ஆம் வசனம்.
10ஆம் வசனம் பாருங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இங்க பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் மன்னிப்பார் என்கிற செய்தியை பிரசங்கிக்காமல், கடவுள் தண்டிப்பார், கடவுள் உன்னை மன்னிக்கவே மாட்டார், கடவுளுடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்கன்னா அவங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போறாங்க. இந்த நினிவே மக்களுக்கு கடவுள் மன்னிப்பார் அப்படின்ற அறிவு போயிடக்கூடாது. இவன் கடவுளை பத்தி சொல்லிட்டானா அவங்க மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அவங்க ரட்சிக்கப்படக்கூடாது, அவங்க அழிஞ்சு போயிடணும்னு யோனா நினைக்கிறாருல, நினைச்சு வேற ஊருக்கு போறாருல. அதை தான் பைபிள் இங்க இப்படி சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. நீங்க எப்போலாம் இன்னொரு மனிதன் அழிஞ்சிடணும், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நீங்க நினைச்சு செயல்படுறீங்களோ அப்போலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? ஒரு பாஸ்டரோ ஒரு விசுவாசியோ ஏதோ ஒரு நபரோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இவன் பண்ணது பெரிய தப்புங்க, அந்த தப்புக்கான தண்டனை அவனுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறீர்கள். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த மனிதன் மனம் திரும்பணும், அந்த மனிதன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ முடிவு பண்ணுங்க, நீங்க ஒரு ஊரை விட்டு ஊர் மாத்துறது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போறது இல்லை, உங்களுடைய மென்டாலிட்டி மாறுறது தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவது. நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போறது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவதல்ல. நினிவேவுக்கு போனா அவங்க மனம் திரும்பிடுவாங்க, நம்ம தர்ஷீஷுக்கு போனா அவங்க அழிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறான்ல, அதுதான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவது. ஹல்லேலூயா, thank you Father, thank you Jesus. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறதுனா என்ன? அதுதான் இங்க சொல்றாரு. 4வது வசனம், 4வது அதிகாரம் 2வது வசனம், 4வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 2வது வசனம் போடுங்க. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இதுதாங்க கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம் கொல்றது அழிக்கிறது ஒண்ணுமில்லாம பண்றதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய சமூகம்னா என்னன்னா இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, அப்புறம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறது. இதுதான் கர்த்தருடைய சமூகம். நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல வந்து உட்கார்றீங்கன்னா கர்த்தர் உங்க மேல கோபமா இல்ல, கர்த்தர் உங்க மேல இரக்கத்தை காட்டுகிறார், கர்த்தர் உங்க மேல மன உருக்கத்தை காட்டுகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. நீங்க அழிஞ்சு போகணும்னு கர்த்தர் நினைக்கல. நீங்க அழிஞ்சு போற மாதிரி காரியத்தை செஞ்சிருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தால் கர்த்தர் உங்களை மனம் திரும்ப செய்வார், கர்த்தர் உங்கள் மேல இரக்கத்தை காட்டுவார், கர்த்தர் உங்களுக்கு கிருபையை காட்டுவார். இந்த இரக்கத்தையும் இந்த கிருபையும் மக்கள் அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் யோனா என்ன பண்ணாரு, தர்ஷீஷுக்கு நேரா ஓடி போனார். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், யோனாவை போய் நினிவேவுக்கு போய் இப்படி விரோதமாய் பிரசங்கின்னு சொன்னா யோனாவுக்கு என்னை பத்தி தெரியும், நாம போய் அவனை போய் நினிவேக்கு போய் பிரசங்கின்னு சொன்னா அவன் போய் பிரசங்கிப்பான், பிரசங்கிச்சதுனால அந்த மக்கள் மனம் திரும்பிடுவாங்க, மனம் திரும்பினதுனால யோனா டிசப்பாயிண்ட் ஆயிடுவான், அப்படி டிசப்பாயிண்ட் ஆகிறதுனால அப்படிலாம் ஆயிடுவேன்னு யோனாக்கு தெரியும். யோனா தன்னை பற்றி என்ன நினச்சிப்பானா, இப்போ நான் போய் அந்த ஊருக்கு சொன்னேன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் அவங்கள விட்டுருவார், விட்டுட்டா அவங்க நல்லா இருந்துருவாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஊருக்கு போகக்கூடாது, அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுப்பான்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆண்டவருக்கு அதுக்கடுத்து அவன் என்ன செய்வான்னு தெரியும். இப்போ யோனா என்ன பண்ணுவார், தர்ஷீஷுக்கு போவார்னு தெரியும், தர்ஷீஷ் கப்பலில் ஏறுவார்னு தெரியும், தர்ஷீஷ் கப்பலில் ஏறுனா நான் அவன் கப்பலை ஆட்டுனா அந்த மக்கள் எடுத்து யோனாவை எடுத்து கடலில் தூக்கி போடுவாங்கன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் இந்த சம்பவம்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். 1வது அதிகாரம் 17வது வசனம் போடுங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். சொல்லுங்க, ஆயத்தப்படுத்தி இருந்தார். இந்த மீனை அவர் எப்போங்க ஆயத்தப்படுத்தினாரு? எப்போ ஆயத்தப்படுத்தினாருன்னா, யோனாட்ட போய் சொன்னார் பாத்தீங்களா, நீ போய் நினிவேவுக்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா, 1வது வசனம் 2வது வசனத்துல சொன்னார் பாத்தீங்களா,
அதுக்கு முன்னாடியே இந்த மீனை அவர் ரெடி பண்ணிட்டார். ஏன்னா நான் போய் யோனாட்ட போய் இப்படி சொன்னா யோனாவுடைய மனது, யோனாவுடைய சிந்தை, யோனாவுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னு தெரியும். அவன் இந்த மக்கள் அழியணும்னு நினைச்சு தர்ஷிஷுக்கு தான் கப்பல் ஏறுவான். அப்போ நான் இந்த கப்பலை ஆட்டுனா அவன் என்ன பண்ணுவான், நான் அவனை அழிக்க மாட்டேன் தைரியமா தூங்குவான். அப்போ அந்த மக்கள் எடுத்து அவனை தண்ணியில தூக்கி போடுவாங்க. தூக்கி போடும்போது அவனை காப்பாற்றணுமேன்ட்டு முதையே என்ன பண்ணிட்டாராம், ஒரு மீனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. யோனா கிட்ட அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடியே யோனாவை காப்பாற்றுவதற்காக, தண்ணியிலேருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. நான் உங்களுக்கு சொல்ற நற்செய்தி என்னன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான வழியை ஆண்டவர் ஆல்ரெடி ஆயத்தப்படுத்திட்டாரு. நீங்க அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்பாகவே அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்கான மீன் ஆல்ரெடி ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ அந்த மீன் யோனா முழுங்கிருச்சு. முழுங்கினோடனே யோனா ஒரு ஜபம் பண்றாரு. அந்த ஜபம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஜபத்தை நான் வாசிக்கும் போது, அந்த ஜபத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். 2வது அதிகாரத்துல வருது அந்த ஜபம். மீன் யோனா முழுங்கிருச்சு பாருங்க. இப்போ யோனா ஒரு ஜபம் பண்றாரு பாருங்க. அந்த மீனின் வாயிலிருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குலரிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். 5 தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. கடல் பாசி எதை சுற்றி கொண்டதா? அவருடைய தலையை சுற்றி கொண்டது. அவருடைய கழுத்தை சுத்தலை பாருங்க. அப்புறம் மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் கடற்பாசி அவர் தலையை தான் சுத்துச்சு, கழுத்தை சுத்தலை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், கழுத்தை சுத்தினா இவன் சீக்கிரமா மூச்சு தண்ணீர் செத்து போயிடுவான்ட்டு. தலையை சுற்றி கொண்டது. 6 பாருங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். சொல்லுங்க, இங்க ஆண்டவர்கிட்ட இவன் காப்பாத்துங்கன்னு பிரேயர் பண்ணானா? சொல்லுங்க, காப்பாத்துங்கன்னு பிரேயர் பண்ணானா? எங்கேயாவது இங்க காப்பாத்துங்க அப்படின்னு இருக்கா? இல்ல. பாருங்க, இங்க கண்டுபிடிங்க. 1லேருந்து 6 வசனங்களுக்குள்ள காப்பாத்துங்கன்னு எங்காவது இருக்கா? அந்த மீனின் வாயிலிருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவில்லை. நான் பாதாள வயிற்றில் கூக்குலிட்டேன், நீரின் சத்தத்தை கேட்டி. சமுத்திரத்தின் நடுமையாக ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டு, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்கள் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆயிலும் இன்னும் உம்முடைய ஆலயத்தில் நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரிந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என்னை தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் பிராணனை நீங்க தான் காப்பாத்தி வச்சிருக்கீங்க, இனிமேயும் நீங்க காப்பாத்தி வைப்பீங்க. யோனாவுடைய மைண்டில் கடவுளை பற்றி அப்படி ஒரு ஹை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்ன ஒன்றும் ஆக விட மாட்டாரு. நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்னுடைய சத்தத்துக்கு கேட்பார். என் சத்தத்தை என்ன பண்ணாரு? கேட்டு எனக்கு பதில் சொல்லுவார். நான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனாலும் ஆண்டவர் என்னை கொல்ல மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனா ஆண்டவர் தண்டனை கொடுக்கணும் தானே? ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனாலும் ஆண்டவர் என்னை தண்டிக்க மாட்டாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுவாருன்னு யோனா ஆண்டவரை அறிந்து வைத்திருந்தார்.
ஆனா இன்னைக்கு உள்ள மக்கள் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, ஐயையோ! தப்பு பண்ணதுக்கப்புறம் சில வாழ்க்கையில ஒரு சில இழப்புகள், தவறுகள் ஏதாவது ஒண்ணு 2 நடந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்டவர் தாங்க நான் அந்த தப்பு பண்ணதுக்காக இந்த தீமைய அனுப்பிச்சு விட்டாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் தீமைக்கு காரணர் அல்ல. ஆண்டவர் நன்மைக்கு மட்டுமே காரணர். உங்க வாழ்க்கையில ஏதாவது தீமை நடந்துச்சுன்னா கூட, அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதுதான் ஆண்டோடைய சுபாவமா இருக்கிறது. அவர் தீமையை அனுப்புகிறவர் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் வந்த தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்களே தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்பை எப்படி நன்மையாய் மாற்றி உலகத்துக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றணுன்றதுல தான் ஆண்டவர் குறியா இருக்காரே தவிர்த்து உங்களை தண்டிக்கிறதுலையும், உங்களை அழிக்கிறதுலையும், உங்களை ஒண்ணுமில்லாம போக பண்ணுகிறதுலையும் ஆண்டவர் குறியாக இல்லை. அதனால்தான் யோனா தைரியமா சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அடுத்து 7ஆம் வசனம், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்போ சத்தியத்தை நம்பாம பொய்யை நம்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற கிருபையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பைபிளில் நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. அதை நம்பாமல் யாரோ சொன்ன பொய்களையோ இல்லை பிசாசு சொன்ன பொய்களையோ நெகட்டிவையும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் காண்பிக்கிற கிருபையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்புங்க, ஆண்டவரே இனிமேல் நான் பொய்யை நம்ப மாட்டேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், அதுதான் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன், உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நான் நம்புகிறேன், உங்களுடைய கிருபையை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக தரித்திரர் ஆனார், ஆகையால் அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு உண்டாயிருக்கிறது, ஆகையால் நான் ஐஸ்வர்யனாய் மாறி இருக்கிறேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த சத்தியத்தை நான் நம்புகிறேன். நான் தரித்திரமாயிருவேன், ஏழையாயிருவேன் அப்படின்ற பொய்யை நான் நம்ப மாட்டேன். நீங்கள் எப்போலாம் நீங்கள் பொய்யை நம்புறீங்களோ, நான் ஏழையாயிருவேன், தரித்திரமாயிருவேன், எனக்கு வியாதி வந்துடும், எனக்கு மரணம் உண்டாயிரும், தோல்விகள் உண்டாகும் அப்படின்ற பொய்யான மாயை நீங்க நம்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற கிருபையை நீங்க என்ன பண்றீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. 9, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். 9ஆம் வசனம் வாசிட்டு இருக்கேன் 2வது அதிகாரத்துல. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இப்போ இந்த யோனா இருக்காருல்ல, யோனா வந்து ஏன் ஒரு மீன் முழுங்கிட்டு போய் கரையில கக்கணும்? யோனா அப்படியே ஆண்டவர் அப்படியே வந்து டிரான்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. டிரான்ஸ்னா அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்க கடலை தூக்கி போட்டிருக்காங்க, கண்ணை மூடி கண்ணை திறந்தோடனே அவன் நினைவேல இருக்கலாம், அப்பெல்லாம் ஆண்டவர் பண்ணலாம்ல. ஆனால் ஒரு மீனை முழுங்க வச்சு மீன் வாயிலேருந்து அவனை வந்து ஒரு என்ட்ரியை கொடுக்க வைக்கிறார். ஏன்னா இந்த நினிவே மக்கள் வந்து மீனை கடவுளாக வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. மீனை கடவுளாக வணங்கிட்டு இருந்ததுனால இப்போ ஒரு பெரிய மீன் கடல்ல இருந்து அப்படியே வருது. இமேஜினேஷன் பண்ணுங்க, ரொம்ப பெரிய மீன். காட்சிலா படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய மீன் வருது, ஒரு பெரிய ப்ளூ வேல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வருது, வந்து இப்படியே வாய் ஓப்பன் பண்ணுது. வாய் ஓப்பன் பண்ண யோனா அப்படியே நடந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது மக்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நம்முடைய கடவுள் ஒரு மனிதனை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ யோனா இந்த மீன் என்ட்ரி கொடுக்காம நார்மலாக கப்பலில் வந்து இறங்கி வந்து கடவுள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புயா, கடவுளுடைய சந்ததிக்கு அது எட்டிருச்சு, 40 நாளில் உங்களை அழிக்க போறான்னு யோனா சொல்லியிருந்தான்னு வைங்க, கப்பலில் வந்து இறங்கி சொல்லியிருந்தான்னு வைங்க, யோனாவை அங்கேயே கண்ணந்தோண்டமாக வெட்டியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எப்படி அவனை அங்கே என்டர் பண்ண வச்சா அந்த ஜனங்கள் அவனை மதிப்பார்கள், அந்த ஜனங்கள் அவனை எந்த தீங்கும் செய்யாமல் அவனை கனம் பண்ணுவார்கள் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை மீன் வாயிலிருந்து ஒரு என்ட்ரி கொடுக்க வச்சாரு. இப்போ யோனா மீன் வாயிலிருந்து வெளியே என்ட்ரி கொடுத்தோடனே யோனாவுக்கு அங்கே ஒரு பெரிய ராஜ மரியாதை உண்டாயிருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ போகிற சூழல் எப்படி இருக்குது தெரியுமா? ரொம்ப மோசமாக இருக்குது, நாத்தம் பிடிச்ச சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா யோனா இந்த மீன் வாய்க்குள்ளே இருக்கும்போது அங்கே வந்து ஒன்றும் ஏசி காத்தோ பயங்கர ஃப்ராக்ரன்ஸு, ஆஹா என்ன ஒரு ரோஜா மனம் மணக்குது, என்ன ஒரு லாவெண்டர் வாசனை வருது, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படி இல்லை யோனாவுடைய ட்ராவல். மீன் வயிற்றுக்குள்ளே யோனா இருக்கும்போது யோனா ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் இருந்தார். அதை தான் அந்த ப்ரேயரில் சொல்கிறாரு.
என்ன சொல்றாரு, கடல் பாசி என் தலையை சுத்திக்கிட்டு இருக்கு, நான் உள்ள ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்றாரு. ஆனா இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி அவன் போக வேண்டிய இடத்துக்கு அந்த மீன் அவனை கொண்டு போய் சேர்க்கும்போது, அவன் அங்க ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது அந்த என்ட்ரி ஒரு ராஜ மரியாதையோட எல்லாரும் கனம் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரியா இருந்துச்சு. அவனுடைய வார்த்தையை எல்லாரும் அவ்வளோ கனம் பண்ணாங்க. எவ்வளோ கனம் பண்ணாங்கன்னா, அவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி ஒரு தேசமே உபவாசம் போட்டுச்சு, ஒரு தேசமே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. ஹல்லேலூயா. நீங்க இப்போ கடந்து போற இந்த பாதை இருக்குல்ல, இந்த பாதை உங்களை டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த பாதைகளை கடந்து உங்களுடைய டெஸ்டினிக்கு போகும்போது உங்களுடைய வார்த்தை மிகவும் கனம் உள்ளதா இருக்கும். எல்லா மக்களும் உங்களுடைய வார்த்தையை கனம் பண்ணுவாங்க. எல்லா மக்களும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. Thank you Father. Shaka lebana huntiala rabani hantalare. இப்போ 4வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். இப்போ யோனாவுக்கு என்னன்னா, மக்கள் மனம் திரும்பிட்டாங்க, ஆண்டவர் அழிக்கலை அப்படின்றதுனோடனே யோனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. 4வது அதிகாரம் வசனம் பார்த்தீங்கன்னா, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நீங்கள் இரக்கம் சாந்தமாக உருக்கம் இப்படிலாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் நினிவேக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு போனேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. 3ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். என்ன சொல்ல வரான் தெரியுமா? நான் சொன்னது நடக்கலை, இப்போ நான் உயிரோடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா சாகிறது நலம். ஏன்னா நான் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன், நீங்கள் 40 நாளில் அழிஞ்சிருவீங்க, நான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த தீர்க்க தரிசனம் நடக்கலை. எனக்கு எவ்வளோ ஷேமாக இருக்கும் சொல்லுங்கள், எவ்வளோ ஷேமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி அது நீங்கள் அடுத்த வாரம் பிரதர் நீங்கள் அப்படி சொன்னீங்க, அது நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு உண்மையிலே வெக்கமாக இருக்கும், கவலையாக இருக்கும். யோனா விஜயானந்த பாபுவுக்கே கவலையாக இருக்கும், வெக்கமாக இருக்கும்னா, யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு தேசமே பார்த்து பயப்படுற தீர்க்கதரிசி. அவர் சொன்னது நடக்கலைன்னா யோனாவுக்கு எப்படி இருக்கும்? யோனா என்ன பண்ணுறாரு, நான் சாகிறது நலமாக இருக்கும். இன்னொன்று, அவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு விட்டுட்டாரு, அவங்கெல்லாம் சாக வேண்டியவங்க, அவங்கெல்லாம் வாழ்றாங்களே, அவங்க வாழ்ற பூமியில நான் வாழக்கூடாது, நான் செத்து போயிடுறேன் அப்படின்ற மைண்டுக்கும் வந்துட்டாரு. நான் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்றாரு. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். நீ சொன்னது நடக்கல, அவங்கள நான் மன்னிச்சுட்டேன், சாக வேண்டியவங்க நல்லா வாழ்றாங்க, இதனால நீ எரிச்சலா இருக்க, நீ சாகணும்னு நினைக்கிற, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறாரு. நீ நினைச்சது நடக்கல, நீ சொன்னது நடக்கல, நீ எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்ட்டு நான் செத்து போயிடலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்று சொன்னேங்க, அது நடக்கலைங்க, நான் ஒன்று எதிர்பார்த்தேங்க, அது நடக்கலைங்க, அவ்வளோதாங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்பா நீ சாகணும்னு நினைக்கிற, நீ ஏன்பா எரிச்சலாக இருக்க, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதா அப்படின்றாரு. உண்மையிலே ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. நீ எரிச்சலாக இருக்கிறது, நீ டிசப்பாயிண்டடாக இருக்கிறது, நீ உன் லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது நல்லதா? அதனால் ஏதாவது ஒரு நன்மை இருக்கா சொல்லுங்கள்? அதனால் ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? ஒரு நன்மையும் கிடையாது. ஆனால் நீ வாழ்ந்தன்மையே உன்னை நான் இன்னும் அதிகமாக பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு இன்னும் நிறைய தேசங்களுக்கு நான் தீர்க்க தரிசனத்தை உரைக்க வைப்பேன், இன்னும் நிறைய மக்களை நான் வாழ வைப்பேன், உன்னையும் நான் நல்லா வாழ வைப்பேன். இதுதான் ஆண்டவருடைய பதிலாக இருக்கிறது உங்களை குறித்து. 5ஆம் வசனம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே, 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் 4வது அதிகாரத்தில். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். இப்போ யோனாவுக்கு ஆண்டவர் அவங்களை மன்னிச்சிட்டாருன்னு தெரியும். ஆனால் யோனாவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒருவேளை நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஆண்டவர் அவங்கள ஃபயர் விட்டு அந்த தேசத்தை அழிச்சாலும் அழிப்பாரு, அவங்க திரும்ப பாவம் பண்ணுவாங்கல்ல, எப்படி பண்ணாமல் இருப்பாங்க, திரும்ப பண்ணுவாங்கல்ல, அவங்க திரும்ப ஏதாவது பண்ணுவாங்க, உடனே ஆண்டவர் ஃபயர் விடுவார், அவங்க செத்துருவாங்க அப்படின்ட்டு
ஒரு இடத்துல போய் உட்காந்து, தூரத்துல போய் உட்காந்து, நல்லா ஹில் வியூல போய் உட்காந்து பாக்குறாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் தலையில வெயில் அடிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆமணக்கு செடியை வந்து ஒரு பெரிய கூரை போல ஒரு ஷெட்டு போட்ட மாதிரி அவனை சுத்தி அப்படியே வளர வச்சு நல்லா கூலிங்கா காத்து வர வைக்கிறாரு. அந்த ஆமணக்கு செடியில வர்ற நிழல், அந்த கூலிங், அதெல்லாம் யோனா அனுபவித்து அவனுடைய எமோஷன்ஸ்லாம், எரிச்சலா இருந்தாரு பார்த்தீங்களா யோனா, அந்த எரிச்சல்லாம் தணிஞ்சு அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். 6ஆம் வசனம் பாருங்க. யோனா மிகவும், 6ஆம் வசனம் போடுங்க. மிகவும் சந்தோஷப்பட்டான். நாம நினைக்கிறோம் நிறைய காசு வந்தா சந்தோஷம் வந்துடும் அப்படின்ட்டு. அப்படிதான் நினைக்கிறோம். வசனத்தை எடுத்துருங்களேன் ஒரு நிமிஷம். நிறைய காசு வந்தா சந்தோஷம் வந்துடும், அது நடந்தா சந்தோஷம் வந்துடும், இது நடந்தா சந்தோஷம் வந்துடும். ஆனா அது உண்மை கிடையாதுங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நீங்க அதை மிஸ் பண்ணிடுறீங்க. உண்மையிலேயே சின்ன சின்ன மேட்டர் உங்களை சந்தோஷப்படுத்துங்க, ரொம்ப பெரிய சந்தோஷப்படுத்தும். ரூம்குள்ள ஒருத்தர் வந்துட்டு போறாரு, அதனால நான் நிப்பாட்டியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷப்படுத்தும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பணக்காரர்கள் ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷம் பெரிய லெவல்ல அவங்களுக்கு கிடைக்கல. பணத்தால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நிறைய சின்ன சின்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். பணம் மட்டும்தான் சந்தோஷம்னு நினைக்காதீங்க. பணத்தால சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆனா பணம் இருக்கிறவங்க அப்ப ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க? ஏன்னா பணத்தாலையும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு செடியை வச்சு கூட ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த முடியுங்க. நம்புறீங்களா? இதை ஒரு செடியை வச்சு கூட ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். அதான் ஆண்டவர் இதை இங்க பண்ணியிருக்காரு. 7ஆம் வசனம். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. 8ஆம் வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுக்கு தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடுக்கதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். இப்போ இந்த செடி யோனாவுடைய வாழ்க்கையில எப்போ வந்துச்சு சொல்லுங்களேன்? இந்த செடி யோனாவுடைய வாழ்க்கையில எப்போ வந்துச்சு? நேத்து வந்துச்சு, இன்னைக்கு போயிருச்சு. சொல்லுங்க. நேத்து வந்துச்சு, இன்னைக்கு போயிருச்சு. உங்க வாழ்க்கையில நேத்து வந்துட்டு இன்னைக்கு போன காரியத்துக்காக நீங்க சாகலான்னு நினைக்கிறது கரெக்டா? உங்க வாழ்க்கையில கேளுங்க, உங்க இருதயத்தை, இந்த விஷயம் நேத்து தானே என் வாழ்க்கையில வந்துச்சு, இன்னைக்கு போயிடுச்சுல, இதை நினைச்சு நான் சாகலான்னு நினைக்கிறது கரெக்டா? முந்தா நேத்து நான் நல்லா தானே இருந்தேன், ஆனா நேத்து வந்துட்டு இன்னைக்கு போன ஒரு காரியத்துக்காக நான் சாகலாம், என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறது கரெக்டா? சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையை விட்டு போகும்போது நீங்க ஹார்ட் பிரேக் ஆயிடுறீங்க. ஏன்னா உங்க மனசு அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நேத்து வந்து இன்னைக்கு போன ஒரு செடிக்காக நீ கவலைப்படுற, சாகலான்னு நினைக்கிற. 9ஆம் வசனம் போடுங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரிந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது என்றான். தீர்க்கதரிசி ஆயிட்டாலே தான் பிரச்சனை. ஆண்டவரோட நெருக்கமா பழகிட்டாலே தான் பிரச்சனை. எதிர்த்து பேசுறது. நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதான்னு கேட்டா, நான் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் அப்படின்றான். நீ ஆண்டவர் உங்ககிட்ட வந்து பேசுனா அப்படியா பதில் சொல்லுவீங்க? தம்பி, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா? ஆம், நான் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். ஆபிரகாமுடைய மனைவிட்ட ஆண்டவர் போய் சொல்றாரு, நீ நகைத்தாய் அப்படின்னு. நான் நகைக்கவில்லை. யார்கிட்ட உருட்டுற? நீ நகைச்சன்றத நான் பார்த்தேன். நான் சர்வவல்ல தேவன், நீ சர்வவல்ல தேவன், நான் உன்னை எந்நேரமும் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்றேன் நீ நகைத்தனா, நீ சொல்ற நான் நகைக்கலன்ற. உன் பையனுக்கு இதனாலே ஈசாக்குன்னு பேர் வைப்ப, நகைப்புன்னு பேர் வைப்ப அப்படின்றாரு. அவர் அங்க ஒரு சார்கசம் பண்ணி விட்டு போயிட்டாரு, கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டாரு. கடவுள்கிட்டே வந்து எதிர்த்து பேசுறது, கடவுள்கிட்டே போய் சொல்றது. நீ நகைச்ச? இல்ல, நான் நகைக்கல. யார்கிட்ட போய் சொல்ல? அண்ணன் தம்பி கிட்ட போய் சொல்லலாம், அப்பா அம்மாட்ட போய் சொல்லலாம். கடவுள் எந்நேரம் பார்த்துட்டு இருக்காரு. நீ நகைத்தாயின்ற, நகைக்கலன்ற. இங்க பாருங்க, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதல்லன்றா, அவன் நல்லதுன்றான்.
வெடந்தாவாதமா பேசுறான். 10 அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும், 10ஆம் வசனம் பாருங்க, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. இந்த ஆமணக்கு செடியை நீ வளர்க்கல, நீ தண்ணி ஊத்தல, நீ நட்டு வைக்கல, ஆனா இது காஞ்சு போனதுக்காக பரிதபிக்கிறியே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆண்டவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நினிவே அழிஞ்சு போகணுன்றது ஆண்டவருடைய எண்ணம் கிடையாது. நினிவே மக்கள் மனம் திரும்பி நல்லா வாழணும் என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணமா இருக்கிறது. அவங்க தெரிஞ்சுதான் அந்த தப்பெல்லாம் பண்றாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துல அதை எப்படி எடுத்துக்கிறார் தெரியுமா? அவங்க அதை தெரியாம பண்றாங்கன்னு ஆண்டவர் அதை நம்புறாரு. இயேசு எல்லாரும் தெரிஞ்சுதானே அடிச்சாங்க. அவருக்கு வலிக்கும்னு தெரியாதா? இயேசு அடிச்சா இயேசுக்கு வலிக்கும் தெரியாதா? அவருக்கு வலிக்கும் தெரிஞ்சுதான் இயேசு எல்லாரும் அடிச்சாங்க. ஆனா இயேசு பிதாட்ட ஜெபம் பண்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள்னு ஜெபம் பண்ணாரு. இங்க பிதாவாகிய தேவன் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். 7 வயசாகுது, இந்த கைக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன, ஆண்டவர் தனக்குத்தானே ஒரு ஸ்டோரியை சொல்லிக்கிறாரு. அவங்க செய்யறது தப்பு தான், ஆனா அவங்க அதை தெரியாம செய்யறாங்க அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு தன்னுடைய இருதயத்தை சமாதானப்படுத்தி அவர்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் நீங்க தெரிஞ்சே ஏதோ தப்பு பண்ணாங்க கூட ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதுக்காக தன்னுடைய இருதயத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயும் உங்களுடைய அண்ணா, தம்பி, அக்கா, மாமா, சித்தப்பா, சித்தி, மனைவி, பிள்ளைகள் அவங்களாம் தெரிஞ்சே பண்ணாலும் உங்களால மன்னிக்க முடியலன்னா ஒன்று பண்ணுங்க, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க சூழ்நிலை என்னவோ, அவங்க மனநிலை என்னவோ, அவங்க வேணும்னே இதை பண்ணலை, தெரியாம தான் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்குள்ளே ஒரு ஸ்டோரியை சொல்லி பாருங்களேன். அவங்கள நீங்க ஈஸியா மன்னிப்பீங்க. ஆண்டவரும் அப்படிதான் மன்னிக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்கள்கிட்ட நிறைய பேசியிருப்பாரு. ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களோட பேசியிருக்காரு. ஆண்டவரே, இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் நீங்கள் நிறைய காரியத்தை பேசியிருக்கீங்க, அவங்களுக்கு வழிகாட்டியிருக்கீங்க என்று நான் நம்புகிறேன். அப்பா, இந்த யோனா புஸ்தகத்தை அவங்க திரும்ப வாசிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அவங்க திரும்ப வாசிக்கட்டும். இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அவங்க திரும்ப வாசிக்கட்டும். இன்னும் நிறைய காரியங்கள் அவங்களோட பேசுங்க. நீர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். உங்களுடைய சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நீங்க எங்க மேல எவ்வளவு கிருபை வச்சிருக்கீங்க. எங்களுடைய பிரச்சனையிலேருந்து எங்களை வெளியே கொண்டு வருவதற்காக முன்னாடியே ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. நீங்க என்ன சொன்னா நாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு எங்களை பத்தி நல்லா அறிந்து வைத்திருக்கிறீங்க. எங்களை பார்த்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, எரிச்சல் ஆகாத, டிசப்பாயிண்ட் ஆகாத அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எங்களுடைய வாழ்க்கைக்காக நல்ல திட்டங்களை, நோக்கங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க. அப்பா, மக்கள் அழிந்து போறதும் உங்களுடைய சித்தம் அல்ல, மக்கள் செழித்து ஓங்கி வாழ்வதுதான் உங்களுடைய சித்தமா இருக்கிறது. அதுதான் உங்களுடைய ஹார்ட்டா இருக்கிறது. எப்படி மன்னிக்கணும்ன்றதை நாங்கள் இந்த யோனா புஸ்தகத்தை பார்த்து கற்றுக்கொண்டோம். அவங்க செஞ்சது தெரிஞ்சு செய்யல, அவங்க தெரியாம செய்யறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்க எங்களை வர சொல்றீங்க. யாராவது எங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள ஈஸியா மன்னிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அவங்க தெரிஞ்சு இதை செய்யல, அவங்க தெரியாம இதை செஞ்சுட்டாங்க, அவங்க வேணும்னே இதை செய்யல, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்ற மனநிலைக்கு நாங்கள் வருகிறோம் உண்மை போல. அப்பா, உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது என்றால் ஆண்டவர் உங்கள்கிட்ட இந்த செய்தியின் மூலமாக பேசியிருக்காரு அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா, எங்களுடைய ஊழியத்தில் இணைந்து நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புனீங்கன்னா, இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே நம்பருக்கு உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். தேவன் உங்களுடைய காணிக்கையை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து பெரிய விளைச்சலை கொடுப்பாராக. ஆண்டவரே, இன்றைக்கு காணிக்கை விதைக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பு உண்டாயிருக்கட்டும், கடன்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும், ப்ரமோஷன்ஸ் உண்டாயிருக்கட்டும், செழிப்பிற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும், வானத்தின் பலகலினை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. Thank you.